Hi to all. இந்த lecture seriesல நம்ம JavaScript பத்தி பார்க்க போறோம். JavaScript அப்படிங்கிறதுக்கான introduction last வீடியோல கொடுத்திருந்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா JavaScriptல மெயினா யூஸ் பண்ற jQuery அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். jQuery is the most popular JavaScript framework. JavaScriptல மெயினா யூஸ் பண்றது jQuery. jQuery is designed to change the way that you write JavaScript. இந்த jQuery அப்படிங்கிறது மெயினாவே JavaScript அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு client side யூஸ் பண்ற வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து JavaScript. இதுல jQuery அப்படிங்கிறது மெயின் பார்ட் யூஸ் பண்றோம். jQuery is the fast and concise JavaScript library that simplifies HTML document traversing, event handling, animating, and Ajax interaction for rapid web development. You write less code. What would take 20 lines or more of JavaScript can be achieved in just 2 or 3 lines of jQuery. JavaScript மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல 20 லைன்ஸ் எழுதுற கூட நம்ம jQuery உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது மெயின் 1 or 2 or 3 லைன்ஸ்ல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். The same code runs on all browsers. எல்லா ப்ரௌசர்ஸ்லயுமே இந்த jQuery எக்ஸிக்யூட் ஆகும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோடிங் போடணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இதுல இல்லை. It uses CSS cascading style selectors, leveraging knowledge that most web designers already have. ஆல்ரெடி CSS யூஸ் பண்றவங்களுக்கு இந்த jQuery வந்து பெரிய டிஃபிகல்ட்டஸா இருக்கு. அடுத்தது jQuery is a library of JavaScript functions. jQuery அப்படிங்கிறது JavaScriptல யூஸ் பண்ற functions. jQuery is lightweight, write less, do more. நார்மலா அப்படிதான் சொல்லணும். கொஞ்சமா எழுதி நிறைய ஒர்க் பண்றதுதான் jQuery. The jQuery library contains the following: HTML element selections, HTML element manipulation, CSS manipulation, HTML event functions, JavaScript effect and animations, HTML DOM, traverser and modification, Ajax utilities. இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். jQueryல ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டாலர் சிம்பிள் இருக்கணும். அடுத்தது jQuery இருக்கும். நெக்ஸ்ட் செலக்டர் இருக்கும். அடுத்து jQuery ஆக்ஷன் இருக்கும். உள்ள வந்து கிளிக் ஆப் இல்ல வந்து மூவ் அந்த மாதிரி என்ன ஆக்ஷனோ அது இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். டாலர் சிம்பிள், செலக்டர், ஆக்ஷன். இதுல வந்து டாலர் சிம்பிள், செலக்டர் அப்படிங்கிறது திஸ், ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹைடு. ஹைடு த கரண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு jQuery தான். இது வந்து பேராகிராஃபோட ஒரு jQuery. டாலர் சிம்பிள் டாட் பேராகிராஃப், இது வந்து செலக்டர், அடுத்தது ஆக்ஷன். இதுல வந்து இது வந்து செலக்டர், இது ஆக்ஷன். ஹைட் ஆல் த பேராகிராஃப் வித் கிளாஸ் டெஸ்ட். அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற டெஸ்ட்ங்கிற கிளாஸுக்குள்ள இருக்கிற பேராகிராஃபை எல்லாமே ஹைட் பண்ண சொல்லியிருக்கணும். திருப்பி ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். jQuery அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து CSS யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சொல்ல போனா இது வந்து எந்த ப்ரௌசர்ஸ்லயும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கோடிங் கம்மியா எழுதி நிறைய ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நிறைய வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அது jQueryல பாசிபிளா இருக்கும்னு சொல்லியிருப்போம். jQuery அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்னா HTML, CSS, Ajax அப்படிங்கிறது எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். jQueryங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல லைப்ரரி ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ள யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் jQueryன்னு சொல்றோம்.
நம்ம ஃபங்க்ஷன்னாவே என்ன சொல்லுவோம், கலெக்ட் குரூப் ஆஃப் கோட் டு பெர்ஃபார்ம் பர்டிகுலர் டாஸ்க். அந்த டாஸ்க் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா, அந்த சிங்கிள் வேர்டை கால் பண்ணாவே உள்ள இருக்கிற மல்டிபிள் லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ரைட் லெஸ் டூ மோர். இது சின்டாக்ஸ். டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி செலக்டர் அண்ட் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ.